name is the name of Jesus Christ, my King. What a beautiful name it is, and nothing compares to this. கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாய் கடந்து போவதற்கு நாம் ஆயத்தப்படுவோம். வேதத்திலே எனக்கு பிடித்த ஒரு ரொம்ப கேரக்டர், எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஒரு குண நட்சத்திரம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம எல்லாருக்குமே வேதத்தில் இருந்து யாரையாவது ஒருவரை ரொம்ப பிடிக்கும். உதாரணத்திற்கு சிலருக்கு மோசேயை பிடிக்கும், சிலருக்கு ஆபிரகாமை பிடிக்கும். உங்களுக்கு எப்படி என்று எனக்கு தெரியல. சிலருக்கு தாவீதை பிடிக்கும், சிலருக்கு சவுலை பிடிக்கும், சிலருக்கு எலியாவை பிடிக்கும், எலிசாவை பிடிக்கும், சிலருக்கு பவுலை பிடிக்கலாம், மத்தேயுவை பிடிக்கலாம். எனக்கு பிடித்த ஒரு குண நட்சத்திரத்தை தான் இன்னைக்கு நான் பேசுறேன். இயேசுவினுடைய apart from the character of Jesus, there is a character that I love in the Bible. வேதத்துல ரொம்ப நேசிக்கிற ஒரு கேரக்டர். அந்த கேரக்டர் வந்து ஒரு ஸ்திரீயாக இருக்கிறாள். அந்த கேரக்டர் யாரு? ஒரு ஸ்திரீயாக இருக்கிறாங்க. ஆமென். மேரி ஆஃப் பெத்தனி, பெத்தானியாவில் உள்ள மரியாளை குறித்து தான் இந்த நாளிலே நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று விருப்பப்படுகிறேன். I want to share with you about the Mary of Bethany. ரொம்ப ஸ்பெஷல் கேரக்டர். வேதத்தில் 3 இடத்துல இந்த ஸ்திரீயை குறித்து குறிக்கப்பட்டிருக்கிறது. இந்த 3 இடத்துல ஒரு இடத்தில் மாத்திரம்தான் இந்த ஸ்திரீ ஒரே ஒரு லைன் சொல்றாங்க. அவ்வளவுதான். என்ன சொல்றாங்க? ஒரே ஒரு லைன் வசனம் தான் சொல்றாங்க, ஒரு வார்த்தை தான் சொல்றாங்க. அந்த வார்த்தையானது வேதத்தில் பதிவிடப்பட்டிருக்கிறது. இயேசுவும் அதிகமாய் அன்பு கூர்ந்த ஒரு ஸ்திரீயாக இந்த ஸ்திரீ இருக்கிறார். இந்த ஸ்திரீயானவள் எல்லா சமூக கட்டுப்பாடுகளையும் எல்லா சமூக பாரம்பரியங்களையும் மீறி இயேசுவை நெருக்கமாக நெருங்கின ஒரு ஸ்திரீயாக இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். அல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு ஸ்திரீயாக தான், இப்படிப்பட்ட ஒரு சகோதரனாய் நாங்கள் இருக்க வேண்டும், நீங்கள் இருக்க வேண்டும், நாம் இருக்க வேண்டும். We must go ahead and our lives must reflect the life of Mary Bethany, and we must go where she went. பெத்தானியாவின் மரியாள் உடைய வாழ்க்கை எவ்வாறு இயேசுவினிடத்திலே ஒருங்கிணைக்கப்பட்டிருந்ததோ, இயேசு எப்படி நேர்முகமாக்கப்பட்டாரோ அப்படியாக நம்முடைய வாழ்க்கை மாற வேண்டும். நம்முடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையும், each of our lives must reflect the life of Mary. மரியாளினுடைய வாழ்க்கையை பிரதிபலிக்கிற ஒரு வாழ்க்கையாக நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும் என்று நான் விருப்பப்படுகிறேன். இந்த ஸ்திரீ சொன்ன ஒரே ஒரு லைன் தான் பைபிள்ல சொன்னாங்க. அந்த ஒரே லைன் ஆண்டவருடைய இருதயத்திலிருந்து ஒரு பெரும் மூச்சை வெளியே கொண்டு வந்ததான சில வார்த்தைகளை இந்த ஸ்திரீ சொன்னது பதிவிடப்பட்டிருக்கிறது. It is noted that the only phrase that she ever said brought about the groaning of Jesus. இயேசுவினுடைய பெருமூச்சை வெளியே கொண்டு வந்ததான ஒரு வார்த்தையை இந்த ஸ்திரீ சொன்னார். நம்முடைய வாழ்க்கை இப்படிப்பட்ட ஒரு பிரதிபலிப்பை கொண்டு வர வேண்டும் என்று நான் வாஞ்சிக்கிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம், Luke chapter 10 verses 38. பின்பு அவர்கள் பிரயாணமாய் போகையில் அவர் ஒரு கிராமத்தில், கொஞ்சம் மானிட்டர்ல கொஞ்சம் வைக்க முடியுமா? பின்பு அவர்கள் பிரயாணமாய் போகையில் அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்தார். அங்கே மார்த்தாள் என்னும் பெயர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை தன் வீட்டில் ஏற்றுக்கொண்டார். 39ஆம் வசனம். அவளுக்கு மரியாள் என்னப்பட்ட ஒரு சகோதரி இருந்தால் அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். ஆமென் சொல்லுங்களேன். 2 ஸ்திரீகள் இருக்கிறார்கள் ஒரு கிராமத்தில். இயேசுவை அவர்கள் வரவேற்று வீட்டிலே கொண்டு வந்திருக்கிறார்கள்.
மரியாளை குறித்து சொல்லும் பொழுது வேதம் சொல்லுகிறது, அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்தாள். இந்த காலையில நம்ம தேவனுடைய சமூகத்தில் வந்திருக்கிறதுடைய பிரதானமான நோக்கம், தேவனுடைய பாதத்திலே உட்கார்ந்து அவருடைய வார்த்தையை கேட்க வந்திருக்கிறோம். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். We have come here to the feet of Jesus to listen to the word of Jesus, to listen and to look and to learn from God. கேட்கவும் அவரை பார்க்கவும் அவர் வார்த்தையை பெற்றுக்கொள்ளவும் வந்திருக்கிறோம். ஆமென். இப்ப சொல்லுங்க, மரியாளை போல இருக்கணுமா இருக்கக்கூடாதா? மரியாளை போல இருக்கணும். ஆமென். ஹalleluya. எங்க இருந்தா மரியாள்? அவருடைய பாதத்தருகே. ஹalleluya. The feet of Jesus. இந்த உலகத்துல வேற ஏதாவது ஒரு இடம் இருக்குன்னு சொன்னா அவருடைய பாதம் தாங்க. சிறந்த இடம், சிறப்பான இடம், இருக்க வேண்டிய இடம், தங்க வேண்டிய இடம் அவருடைய பாதம். ஆமென். The feet of Jesus. 40ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தம் அடைந்து அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா, அக்கறை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றாள். 41ஆம் வசனம். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, மார்த்தாளே, மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய், தேவையானதொன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார் என்றார். மார்த்தாளே, மார்த்தாளே, அநேக காரியங்களை குறித்து எப்படி இருக்கிற நீ? எப்படி இருக்கிற நீ? கலங்கி கவலைப்படுகிறாய். தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். ஆமென். தேவையானது ஒன்றே. One thing is needed. All you need is one thing. ஆண்டவர் சொல்றாரு, ஒரே விஷயம் தான் உனக்கு தேவை. ஒரே விஷயம் தான் தேவை. எல்லாமும் உனக்கு தேவையில்லை. You don't need everything. All you need is one thing. ஒரே காரியம் தான் உனக்கு அவசியம். மார்த்தாளே, மார்த்தாளே, அநேக காரியங்களை குறித்து சொல்லும் போது கூட இயேசு அழகா சொல்றாரு பாருங்களேன். 2 தடவை சொல்றாரு, மார்த்தாளே, மார்த்தாளே. எத்தனை மார்த்தாள் இன்னைக்கு அப்படி வந்திருக்கிறீங்க? இன்னைக்கு கவலையோட, கலங்கி, வருத்தம் அடைந்து, துயரத்தோட தேவ சமூகத்தில் பற்பல காரியங்களை குறித்து யோசனையோடு கூட, தூக்கமின்றி, பயத்தோட, கலக்கத்தோட, மன அழுத்தத்தோட, வியாகுலத்தோட நீங்கள் எத்தனை பேர் இன்னைக்கு வந்திருக்கிறீங்க தேவ சமூகத்தில்? ஆண்டவர் சொல்றாரு, மார்த்தாளே, மார்த்தாளே, தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தர் உன் வீட்டிற்குள் வந்திருக்கிறார். ஆனால் மார்த்தாளுக்கு என்ன கவலை? கிச்சன்ல வேலை நடக்கலன்னு கவலை. பற்பல வேலைகளை குறித்து மார்த்தாள் கவலைப்படுகிறாள். The savior of the earth, the maker of the heaven and the earth, வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தர் வந்திருக்கிறார் உன் வீட்டுக்கு. The God of the universe is in your house and you can't spend time with God. மரியாள் தேவ மகிமையை தரிசிக்க வேற எதையுமே அவ பொருட்படுத்தவே இல்லை. She was living in the glory of the moment. அந்த நேரத்தினுடைய மகிமைக்குள் மரியாள் தன்னை உட்படுத்திக் கொண்டு இயேசுவின் பாதத்திலே உட்கார்ந்து இயேசுவை தரிசித்து இயேசு சொல்லுகிற வார்த்தையை கேட்கிறார். மார்த்தாள் தன் நாசியின் சுவாசத்துக்கு கீழே மரியா எந்த வேலையும் செய்யலன்னு சொல்லி மரியாளை சபிக்க ஆரம்பிக்க இயேசு மார்த்தாளுக்காக பேச ஆரம்பிக்கிறார். இந்த காலை வேளை ஒன்னு சொல்றேன், மரியாள் மார்த்தாளை எதுவும் சொல்லவே இல்லைங்க. மரியாள் அமைதியா தான் இருக்கிறா. ஆனா இயேசு தன்னுடைய ஆத்துமா
ஆத்துமாவில எழும்பி மார்த்தாளுக்கு மீண்டுமாய் பதிலளிக்கிறார். சில நேரங்கள்ல சில காரியங்கள் உங்களுக்கு விரோதமாய் வரும் பொழுது ஏதாவது பேசணும்னு தோணுது. ஆனா இன்னைக்கு மரியாதை போல அந்த மாதிரி எதுவும் பேசாம அமைதியாக இருக்கிற கற்றுக்கொள்ள வேண்டும்ங்க. ஏனென்றால் நீங்கள் அமைதியாக இருக்கும்போது கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். God will fight your battles when you remain silent. நீ அமைதியா இருந்து அவர் முகத்தை மாத்திர நீ தரிசிக்கும் பொழுது உன் யுத்தங்களை இயேசு உனக்காக செய்வார். God will fight your battles. God will speak up for you. ஆண்டவர் உனக்காக எங்க பேசணுமோ உன் சார்பில் உனக்காக பேசுவார். Amen. Hallelujah. Jesus was fighting Mary's battle. இயேசு மரியாளின் யுத்தத்தை செய்து கொண்டிருக்கிறார். ஆமென். இயேசு யுத்தத்தை செய்யும் பொழுது மரியாள் எங்க இருந்தா? பாதத்தில் இருந்தா. ஆமென். ஹalleluya. மார்த்தாள் பாருங்க, நிறைய நேரம் நம்மள சுத்தி நடக்கிற சுழற்சியில சிக்கிறோம். இதுதான் நமக்கு பிரச்சனையே. நிறைய நேரங்கள்ல ஆண்டவருடைய பாதத்தில் உட்கார முடியாததுக்கு காரணம் என்னன்னா, நம்மளை சுத்தி நடக்கிற காரியங்கள் அதிலே நம்மளுடைய கவனத்தை கொண்டு போயிடுறோம். We begin to worry. கவலைப்பட ஆரம்பிக்கிறோம், கலங்க ஆரம்பிக்கிறோம், பயப்பட ஆரம்பிக்கிறோம். மரியாள் பாருங்க பயப்படல. ஏன்னா எங்க உட்கார்ந்திருக்கிறா? அவ கர்த்தருடைய பாதத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறாள். மூன்று காரியங்கள் மார்த்தாளுடைய காரியங்களை விவரிக்கிறது. மூன்று காரியங்கள் அங்கு சொல்லுகிறது பாருங்க. ஒன்று, அநேக காரியங்களை குறித்து வருத்தம் அடைந்திருந்தாள். இரண்டாம் காரியம் சொல்லுகிறது அவள் கவலைப்பட்டாள். மூன்றாவது சொல்லுகிறது அவள் கலங்குகிறாள். இந்த செய்தியை போன ஆராதனையில் கொடுத்த பிறகு பிரதர் இன்னும் 2 பாயிண்ட் இருக்குன்னு சொல்லி ஒரு பிரதர் வந்து சொன்னாங்க. அவங்க சொன்னாங்க அவள் புலம்ப ஆரம்பிக்கிறாள். நான்காவது, ஐந்தாவதாக தேவையில்லாத ஒரு சிம்பத்தியை கிரியேட் பண்றா. நிறைய நேரத்தில் நம்ம நினைக்கிறோம் we can get our way done by creating sympathy. நம்ம ஜெபங்கள்ல சிம்பத்தி இருந்ததுன்னா, புலம்பல் இருந்தது என்றால் நாம் என்ன பண்ணலாம்? ஆண்டவர் நம்மை பார்ப்பதற்கும் ஆண்டவர் நம்மளுக்கு பதிலளிப்பார் என்று சொல்லி என்ன பண்ணிரோம்? நம்ம நம்பிரோம். மூன்று காரியங்களை சொன்னேன். வருத்தம் அடைந்தால், கவலைப்படுகிறாள், கலங்குகிறாள். ஆனால் ஆண்டவர் அவங்க வீட்டுக்கு வந்திருக்கிறார் என்பதை அவள் மறந்துட்டா. She forgot about God. She was more into serving than seeking God. நிறைய சேவை செய்யணும்னு நினைக்கிறா. இன்னைக்கு இது நமக்கு பிரச்சனையே இதுதாங்க. ஆண்டவருக்காக இன்னைக்கு நமக்கு இருக்கிற பெரிய பிரச்சனையே நிறைய ஊழியம் செய்யணும்னு நினைக்கிறோம். ஆனா ஆண்டவருடைய பாதத்தில் உட்கார முடியல நம்மளால. ஏன்னா 2 காரியத்தை நான் சொல்றேன். ஒன்று நம்முடைய மூல ஆதாரம், நம்முடைய மூல ஆதாரம், நம்முடைய வாழ்க்கையின் மூல ஆதாரம் ஆண்டவர் நான் யாரா இருக்கிறேன் என்று சொல்லுகிறதிலிருந்து வருகிறதா, அல்லது நான் ஆண்டவருக்காய் கிரியை செய்கிறேன் அல்லவா, அந்த கிரியையிலிருந்து நான் என்னுடைய மூல ஆதாரத்தை நான் எடுக்கிறேன்ன்றது ரொம்ப முக்கியம். we somehow think, எப்ப நம்ம நினைக்கிறோம் ஆண்டவருக்காக நிறைய ஊழியம் நிறைய காரியத்தை செஞ்சுக்கிட்டே இருந்தா என்ன பண்ணிடலாம், ஆண்டவரை பிரியப்படுத்திடலாம் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் அதனாலதான் அநேக நேரத்தில் நம்ம ஏதாவது செய்யும் பொழுது அதை யாரும் அங்கீகரிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு மனசுல சோர்வு வந்துடும். we get disappointed. மார்த்தாள் ஒன்றும் வேற வெளியே வேலையெல்லாம் செய்யல. அவன் உள்ள நடக்க போற காரியங்கள் எல்லாம் பொறுப்படுத்த அதை தான் செஞ்சுட்டு இருக்கான். she was more in the ministry than the ministry of people to the ministry of God. ஏங்க மனுஷனுக்கு செய்யற ஊழியம் ஒண்ணு, தேவனுக்கு செய்யற ஊழியம் ஒண்ணுங்க. அதனாலதான் சில நேரத்துல பாஸ்டர் என்ன வந்து எவ்வளவு ஊழியம் செய்யறேன், பாஸ்டர் என்ன பண்ணல, பாராட்டல. அவங்களோட தான் பாஸ்டர் அவங்க வீட்டுக்கு தான் போறாரு, எங்க வீட்டுக்கு வரதில்லை. நேத்து தான் வந்தாங்க அவங்க, ஆனா அவங்க இன்னைக்கு பாஸ்டர் இடத்துல நம்ம கிரெடிட் வாங்கி வச்சிருக்கிறாங்க. ஏன்னா நம்முடைய மூல ஆதாரத்தை எங்கிருந்து கொண்டு வருகிறோம்னா, நம்ம ஆண்டவருக்காக செய்யற காரியங்களில் இருந்து கொண்டு வரணும்னு நினைக்கிறோம். உன் மூல ஆதாரம்
ஆண்டவரிடத்திலிருந்து வரணும். ஆண்டவர் உன்னை குறித்து சொல்லுகிறதிலிருந்து வரணும். நீ யார் என்று ஆண்டவர் உன்னை குறித்து சொல்லுகிறாரோ அந்த சாட்சியில் இருந்துதான் உன்னுடைய மூல ஆதாரமும் உன் அடையாளமும் உன் அங்கீகாரமும் பிறக்க வேண்டும். நீ குமாரனாயும் நீ குமாரத்தியாயும் அவருடைய மகனாயும் அவருடைய மகளாயும் இருக்கிறாய் என்பதுதான் மூல ஆதாரமாய் இருக்கிறது. அதனாலதான் நம்ம செய்யறதை யாரா பார்க்கல, அங்கீகரிக்கல, அப்ரிஷியேட் பண்ணல, பாராட்டலன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம மனசுல ஐயோ எவ்வளவு செஞ்சிருக்கிறேன் நானு, ஏன் எனக்கு அதற்கான அங்கீகாரம் கிடைக்கவில்லை? ஏனென்றால் உங்கள் ஆதாரத்தை கிரியைகளில் தேடுகிறீர்கள். நற்கிரியைகளில் உங்கள் ஆதாரம் அல்ல. நீங்க ஆண்டவருடைய ரிலேஷன்ஷிப், உங்களுக்குள்ள இருக்கிற உறவின் நிமித்தமாய் பிறக்கிற ஆதாரமே மூல ஆதாரமாய் இருக்க வேண்டும். One thing is needed. ஒன்று மாத்திரம் தான் தேவை. ஒரே காரியம் தாங்க தேவை. ஒரு காரியத்தை சரியா செஞ்சா நம்ம வாழ்க்கையில மற்ற எல்லாமே அலைன்மெண்ட் ஆகி வந்துருங்க. ஆனா ஒண்ணுதான் செய்ய மாட்டோம். ஆண்டவர் சொல்றாரு ஒன்றுதான் தேவை, ஒன்றுதான் தேவை. என் பாதம் தான் உனக்கு தேவை, என் பாதத்தில் நீ இருக்கிறதா உனக்கு தேவை, வேற எதுவும் தேவை. இந்த ஒன்றை நீ கரெக்டா பண்ணிட்டேன்னு வச்சுக்கோ, இந்த ஒன்றை சரியா பண்ணிட்டா உன் வாழ்க்கையினுடைய ட்ரெஜெக்டரி மாறிடும், உன் வாழ்க்கையின் திசை மாறும், உன் வாழ்க்கையினுடைய கிரியைகள் பலனை தரும். அதுதான் இந்த ஆண்டினுடைய நம்முடைய கருபொருள். இந்த ஆண்டினுடைய கருபொருள் என்னன்னா, நீங்கள் என்னில் நிலைத்திருந்தால் நான் உங்களில் நிலைத்திருந்தால் அப்பொழுது நீங்கள் கேட்டுக்கொள்ளுகிறது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் இருந்தால் நீங்கள் அதிக கனிகளை கொடுப்பீர்கள். என்னால் அன்றி உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. நம்முடைய பெட்ரூம்லாம் பிரேயர் ரூமா மாறணும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நம்முடைய ட்ரெயின் பயணம் எல்லாம் பிரேயர் ரூமா மாறணும். நம்முடைய காரெல்லாம் பிரேயர் அறையாக மாறணும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நீங்க பஸ்ல போனீங்கன்னா அதெல்லாம் பிரேயர் ரூமா மாறணும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நீங்க வேலை ஸ்தலத்துல போனாலும் அந்த வேலை ஸ்தலமே ஒரு ஜெப மையமாக மாறணும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். உன் வாழ்க்கை எப்படி ஜெபமாக மாறுகிறதோ, உன் வாழ்க்கை எப்பொழுது தேவ பாதத்திலே உட்கார நீ கற்றுக்கொள்ளுகிறாயோ, அவர் சொல்லுவ வார்த்தைகளை நீ எப்பொழுது உட்கொள்ளுகிறாயோ, நீ எப்ப கேட்கிறாயோ, உன் வாழ்க்கையில இந்த ஒரு காரியத்தை நீ பண்ணா மற்றது எல்லாம் அலைன்மெண்ட் ஆயிடும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். ஆனா அந்த ஒன்னதான் செய்ய முடியாது நம்மளால. அந்த ஒண்ணுதாங்க பிரதர். காலையில எழுஞ்சா தூக்கம் வருது இல்ல. நான் சொல்றேன், என் ஊழியம் இந்த மேடையில மாத்திரம்தான் என் ஊழியமோ தேவனோட நான் இருக்கிற நேரமா இருந்தால் என் வாழ்க்கை மிக பரிதாபமா இருக்கும். என்னை விட ஒரு பரிதாபமானவர்கள் வேற உலகத்துல வேற யாரும் இருக்க மாட்டாங்க. If my only time here with the Lord is on the pulpit, I'm having trouble in my life. Is there a time of intimacy with Christ? கிறிஸ்துவோடு கூட ஒரு நெருக்கமான நேரம் உன் வாழ்க்கையில் இருக்கிறதா? மார்த்தாலே அநேக காரியங்களை குறித்து நீ கலங்கி தவிக்கிறாய். தேவையானது ஒண்ணு, ஆனா அந்த ஒன்னதான் நம்மளால செய்ய முடியலங்க. அப்பதாங்க எவரா போன் பண்றான், அப்பதான் நீ யாரா வேணும்ன்றான், அப்பதான் யாருக்காவது நம்ம தேவைப்படுறோம், அப்பதான் யாராவது நம்மளுக்கு கூப்பிடுவான். நல்லா ஜெபம் பண்ணு உட்கார்ந்து பாருங்க, டக்குன்னு ஒரு போன் வரும். நல்லா பைபிள் வாசிக்கிறேன்னு நினைங்க, டக்குன்னு தூக்கம் வரும். சில ட்ரீட்மெண்டாவே சொல்றாங்க, தூக்கம் வரலையா நைட்டு பைபிள் எடுத்து படிங்க, நல்லா தூங்குவீங்க. ஆமே. பிசாசு உங்களை தூங்க வைக்கிறது பிசாசு. பைபிள் படிக்கும் போது நீங்க தூங்குனீங்கன்னா உங்களுக்குள்ள ஏற்கனவே லூசிஃபர் இருக்கிறான்னு அர்த்தம். ஆமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி யாராவது தேவைப்பட்டா கூட உங்க ஜெபத்துக்கு பிறகு நீங்க உங்களுக்கு உதவி செய்யலாம். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். தேவனோடு கூட உங்களுக்கு இருந்த அந்த நேரத்து, ஏன்னா நீ ஜெபத்துல இருக்கும் போதே அவன் வாழ்க்கையில அற்புதம் நடக்கும். இன்னும் ஒன்று சொல்றேன், எல்லாரும் வாழ்க்கையில நீ ஆண்டவரா மாறிட முடியாது. எல்லாரும் வாழ்க்கையில நீ இயேசுவாவும் மேசியாவும் ரட்சகராவும் நீ மாற முடியாது. எல்லாரும் தேவையும் உன்னால சந்திக்க முடியாது.
அதனால நீ எல்லாத்தையும் எல்லாருக்கும் எப்பொழுதும் செய்யணும்னு நினைச்சு உன் வாழ்க்கை நீர் வருந்தி கொண்டு தேவ பாதத்தை விட்டு விலகுகிற காலங்கள் உன் வாழ்க்கையில ஏற்படுகிற மிக சோகமான நேரங்கள். அதுதான் இயேசுவா இருக்க அனுமதியுங்கள். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நீங்க மற்றவங்களுக்கு செய்யக்கூடிய சிறப்பான காரியம் என்ன தெரியுமாங்க? அவங்க இயேசுவை எப்படி தேடுவது என்று அவர்களுக்கு கற்றுத் தருவதுதான். நீங்க இயேசு அப்படியே அவங்களுக்கு கொடுத்துட முடியாது. நீங்கள் அவர் வாழ்க்கையில இயேசுவாகவும் தீர்வாகவும் சொல்யூஷனாகவும் நீ மாற முடியாது. ஆனா இயேசுவிடத்தில் அவங்களை வழி நடத்தலாம், இயேசுவிடத்தில் அவளை கை காட்டலாம், இயேசுவை அவர்கள் தேடுவதற்கு அவர்களுக்கு நீ கற்றுக் கொடுக்கலாம். ஆனா இயேசுவோட நீ இருக்க வேண்டிய நேரத்தில் நீ மிஸ் ஆனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உன் வாழ்க்கையின் ட்ராஜெக்டரி மாறிடும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் இதை ரிசீவ் பண்றீங்கன்னு தெரியல. ஆமென். இருதயத்தில் இதை வார்த்தைகளை பெற்றுக்கொள்கிற ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். Glory to God. பைபிள்ல தேவ ராஜ்யம் எப்படி இருக்குதுன்னு சொன்னா, புத்தியுள்ள கன்னிகையும் புத்தி இல்லாத கன்னிகையும், புத்தியுள்ள கன்னிகையும் புத்தி இல்லாத ரெண்டு பேரை குறித்து சொல்றாரு. தேவ ராஜ்யம் இப்படிதான் இருக்குது அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. இந்த புத்தியுள்ள கன்னிகையின் இடத்துல தீவெட்டிகள் இருந்தது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இந்த தீவெட்டிகளும் இருந்தது, கூட எண்ணெயின் பாத்திரமும் இருந்தது. புத்தீனமா இருந்த கன்னிகையின் இடத்துல என்ன இருந்தது? தீவெட்டி இருந்தது. ஆனா இல்ல, கூட இல்ல, இல்ல என்ன இல்ல, எண்ணெய் இல்ல, என்ன இல்ல, எண்ணெய் இல்ல. இதுதாங்க பிரச்சனை இன்னைக்கு, இதுதான் பிரச்சனைன்னு சொல்றார் ஆண்டவர். மத்தேயு 25ல ரொம்ப அழகா சொல்றார் ஆண்டவர். இப்ப நல்லா கவனிங்களேன். புத்தியுள்ள கன்னிகைகளும் புத்தீனமாய் உள்ள கன்னிகைகளும் மேற்பூச்சா பார்க்கும்போது ஒரே மாதிரி தான் இருக்கிறாங்க. ரெண்டு பேருமே மணவாளின் சத்தத்துக்கு காத்திருக்கிறார்கள். இரண்டு பேருமே சத்தத்தையும் கேட்கிறார்கள். நல்லா கவனிங்க. ஒரு சீசன்ல ஆண்டவரை உண்மையாய் தேடுகிறவர்களும் ஒரே மாதிரி தான் இருக்கிறாங்க. தேவைக்காக தேடுகிறவர்களும், ஊழியத்தில் அங்கீகாரத்தை தேடுகிறவர்களும், நற்கிரியைகளின் அங்கீகாரத்தை தேடுகிறவர்களும் ஒரே மாதிரி தான் இருக்கிறாங்க. இது ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க ஆலிவெட் டிஸ்கோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு ஸ்டடி, தியாலஜிக்கல் ஸ்டடி. எண்ட் டைம்ஸ் அப்போகாலிப்டிக் லிட்ரேச்சர், வரும் போகிற காலங்கள், எஸ்கட்டாலஜிக்கல் லிட்ரேச்சர்னு சொல்லுவாங்க. கமிங் ஆஃப் த டைம்ஸ், எண்ட் டைம்ஸ். யோபை குறித்து அதை குறித்து பேசலாம், தானியேலை குறித்து சொல்லும்போது கடைசி காலத்தை குறித்து பேசலாம். சங்கீதம் 2 தாவீது சொல்றத பாருங்க, பயங்கரமான ஒரு சங்கீதம் இல்ல? குமாரன் உங்கள் மீது கோபம் கொள்ளாமலும் வழியிலே நீங்கள் அழிந்து போகாமலும் இருப்பதற்கு அவரை என்ன பண்ணுங்க? அவரை முத்தம் செய்யுங்கள். ஏன்னா கொஞ்ச காலத்தில் அவருடைய கோபம் பற்றி எரியும். அப்ப புத்தியுள்ள கன்னிகை, புத்தி இல்லாத கன்னிகைகள். ரைட்? புத்தியுள்ள கன்னிகைகள் கையிலையும் தீவட்டி இருக்குதுங்க, புத்தி இல்லாதவர்கள் கையிலையும் தீவட்டி இருக்குதுங்க. அதனாலதான் நிறைய நேரத்தில் ஏமாந்துருவோம். சில நேரத்துக்கு ஊழியத்தை பார்த்து ஏமாந்துருவோம். ஏன்னா ஊழியம் பயங்கரமா நடக்கும், ஆனா தேவனோடு கூட இருக்கிற நேரம், வரலாறு ரொம்ப குறைவா இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. மணவாளின் சத்தம் கேட்ட உடனே ரெண்டு பேரும் எழுந்துட்டாங்க. நல்லா கவனிங்க. மணவாளின் சத்தம், அழுகுரல் கேட்ட உடனே புத்தி உள்ள கன்னிகையும் எழுந்திருச்சு. ஆனா நல்லா கவனிங்க, ரெண்டு பேரும் கன்னிகை வேற. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரைத்திரையற்ற மாசற்ற கன்னிகைகளாய் கிறிஸ்துவினிடத்திலே உங்களை கொண்டு சேர்ப்பதற்கு நான் கர்ப்ப வேதனை அடைகிறேன் என்று இயேசு சொல்கிறார். அப்பனா நம்ம யாரு? கர்த்தருடைய சபைக்குள்ள இருக்கிறவங்க கன்னிகைகள், புத்தியுள்ள கன்னிகைகள், புத்தியினமான கன்னிகைகள். ரெண்டு பேரும் இடத்துலயும் சத்தம் வருது, ரெண்டு பேரும் எழுந்திருக்கிறாங்க. நல்லா கவனிங்க. ஒருத்தருடைய தீவெட்டிகள் அணைந்து விட்டது. பக்கத்தில் இருக்கிற பார்த்து கேட்கிறான், ஏடா ஏடா எனக்கு கொஞ்சம் என்ன கொடுக்க முடியுமா? இவங்க என்ன பதில் சொன்னாங்க? இல்லை. நோ,
ஆமென். இந்த ஆண்டு உங்களுக்கு நான் கத்து தருகிற மந்திர வார்த்தை நோ. சொல்லுங்க பார்க்கலாம். நோ. நோ சொல்லுங்க. நிறைய பேருக்கு என்ன சொல்லணும்? இல்லை. நோ சொல்லுங்க பார்க்கலாம். நல்லா சத்தமா சொல்லுங்க. வர மாட்டேங்குது, ஏன்னா வராது நமக்கு இல்ல. நோ நோ இல்ல. இவங்கள போய் கேட்கிறாங்க, என்ன தெரியுமா முதலாவது பாடம், இவங்க எப்படியாவது உடனடி, அதாவது டக்குனு சொல்யூஷன் தேடுறாங்க. என்ன தேடுறாங்க? டக்குனு யாருக்கிட்டயாவது என்ன நமக்கு கச்சிடுமான்னு பார்க்கறான். இவன் தேவ பாதத்தை தேட மாட்டான். ஹிஸ்டரி டைம் இவனுக்கு ஆண்டரோடையே இருக்காது. ஆனா ஷார்ட்கட்ல போய் எப்படியாவது ஒரு கூட்டத்துல தலையை விட்டு, ஐயா எனக்கு அபிஷேகம் பண்ணுங்க, எனக்கு தீர்க்க தரிசனம் சொல்லுங்க, என்னை எப்படியாவது வல்லமையால மகிமையால நிரப்புங்க. நிரப்பப்பட்டவன நிரப்பப்படாதவன் போய் கேட்கறான், எனக்கு கொடுன்றான். புத்தி உள்ளவனா தெரியுமா சொல்றான், ஏய் கொடுக்க முடியாதுடா. நோ நோ இல்லை. என்ன வரணும்னா முதலீடு தேவை. என்ன உடனே வந்துடாதீங்க. ஆமே. என்னை வர வேண்டும் என்றால் நீ புளியப்பட வேண்டும், நீ நொறுக்கப்பட வேண்டும், நீ பிசையப்பட வேண்டும். ஆஃப்டர் த கிரஷிங் comes the oil. என்ன சாதாரணமா வந்துடாதீங்க. தேவ சமூகத்தில் நீ காத்து இருக்காம என்ன வராது. ஆக நீ என்னைய மத்தவங்க கிட்ட இருந்து கடன் வாங்க முடியாது. முதலீடு தேவை. நான் ஆண்டவர் சமூகத்தில் உட்கார மாட்டேன், ஆனா ஒரே மீட்டிங்ல போய் நான் அப்படியே எம்பவர் ஆகி இம்பார்ட்டேஷன் வாங்கி அப்படியே நான் என்ன பண்ணிட்டோம், மேலே ஏறி ஓடினோம். ஓட முடியாது. ஷார்ட்கட்டே இல்லை. நீ ஜபம் பண்ணாம தேவ சமூகத்துல காத்திருக்காம அவர் வார்த்தையை மரியாதை போல கேட்கிறன்னு வச்சுக்கோங்களேன், உனக்கு நித்திய நினைவூட்டலே இல்லையே. ஆண்டவர் உன்னை நினைவு கூறு. உன்னை யாரையே. And yet it is the most difficult thing for us to find the time to pray and seek his face. அவர் பாதத்தை மட்டும் உட்கார மாட்டோங்க, வேற எல்லாம் பண்ணுவாங்க. என்னில் நிலைத்திருங்கள், நீங்கள் என்னில் நிலைத்திருங்கள். அற்புதம் எல்லாம் ஷார்ட்கட்ல வரும். அற்புதம் நடக்கணும், அதிசயம் நடக்கணும், கிரியை நடக்கணும், ஆண்டவர் எனக்கு அதெல்லாம் செய்யணும், என் பிசினஸை பிளஸ் பண்ணணும், என் வாழ்க்கையை ஆசீர்வதிக்கணும், என்னை உயர்த்தணும், என்னை மேன்மைப்படுத்தணும், என்னுடைய எல்லைகளை விசாலமாக்கணும். நான் சொல்றபடி ஆண்டவர் என் டைம் டேபிள்ல he must come through. ஆனா என் டைம் ஆண்டவருக்கு நான் கொடுக்க மாட்டேன். நல்ல கவனிங்க, நல்ல சத்தியத்தை சொல்லுகிற கொண்டிருக்கு. நல்ல I'm giving you a good gospel today, a very hard doctrine. ரொம்ப கடினமான ஒரு உபதேசத்தை நான் உங்களோடு கூட பேசுகிறேன். There is no shortcuts in the kingdom of God. தேவ ராஜ்யத்தில் குறுக்கு சந்து, குறுக்கு வழி, குறுக்குல எதுவுமே வாங்க முடியாதுங்க. அற்புதமா வாங்க முடியாது, அதிசயமா வாங்க முடியாது. Amen. Hallelujah. 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 Unless you pour out your time in God's presence. நீ தேவ சமூகத்திலே உன் கண்ணீரை ஊற்றி நீ ஜெபிக்கவில்லை என்றால் உன் வாழ்க்கையிலே ஒரு மறுரூபத்தை உன்னாலே காண முடியாது. ஊழியம் ஒரு தவறான ஃபால்ஸ் சென்ஸ் ஆஃப் ஃபுல்ஃபில்மென்ட் கொடுத்துரும். ஒரு தவறான ஒரு உணர்வு கொடுக்கும் ஊழியம். அதான் தீவட்டி. ஊழியத்தை வச்சா ஓட்ட முடியாதுங்க. ஏன்னா அகப்பையில் என்ன இருக்கணும், என்ன இருக்கணும். உலகத்துல ஊழியம் பயங்கரமா பண்ணி காட்டலாம், அற்புதம் பண்ணலாம், அதிசயம் பண்ணலாம், தீர்க்க தரிசனத்தோட சொல்லலாம், பேய ஓட்டலாம். ஆனா அது சரக்கு கிடையாது. நீ தேவ பிரசன்னத்துல உட்கார்ந்து இருக்கிறது தான், நீ தேவ பாதத்தில் நீ இருக்கிறது தான். நீ அற்புதம் செய்யறதுனால பரலோகம் போக முடியாது. நீ போய் பேய் ஓட்டுறதுனால, நீ பிரசங்கம் பண்றதுனால, 50,000 பேர் உன் சபைக்கு வர்றதுனால நீ பரலோகம் போக மாட்ட. ஏன்னா உன் பாத்திரத்தில் என்ன இல்லை, என்ன இல்லை. அவங்க ஆட்டிடியூட் பார்த்தீங்களா, டக்குனு போய் எப்படியா வாங்கிடலாமான்னு பார்க்குறாங்க. அவன் சொல்றான், நீ போய் வாங்கிட்டு வா. போய் வரத்துக்குள்ள மனவாளம் வந்து போயிட்டாருங்க. டைம் இஸ் ஓவர். One day the sound of the Savior, ஒரு நாள் சீக்கிரத்தில் வரப்போகுதுங்க ரட்சகரின் சத்தம். நீ தேவனுடைய பாதத்தை தேடாம நான் அப்படிப்பட்ட பிரமாண்டமான ஊழியம் செய்த பல ஆயிரம் பேர் எனக்கு ஃபாலோவர். நோ, I'm sorry to say, ஆண்டவர் சொல்றாரு,
You'll be left out. You'll be left out. நீ விடப்படுவாய், நீ கைவிடப்படுவாய் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆமென். ஹalleluya. சுவிசேஷம் இலவசங்க. ஆனா அதை தாண்டி மத்தது எல்லாமே பொக்கிஷம். தேடி தேடி தான் கண்டுபிடிக்கணும். ஆமென். ஹalleluya. பல சிலர் நிறைய ஊழியம் செய்யறதுனால ஆஹா அப்படியே தெரிய தேவ மனுஷன்லாம் நினைச்சிடாதீங்க நீங்க. ஒரு மனுஷன் எவ்வளவு நேரம் தேவ சமூகத்தில் உட்கார்ந்துருக்கிறான்னு பாருங்க. ஆமென். ஹalleluya. ஏன்னா இன்னைக்கு அற்புதம் பண்றவன் நிறைய பேர் பரலோகத்தில் இருக்க மாட்டாங்க. என்னை உட்பட நான் சொல்லுகிறேன். என்னை உட்பட்டு நான் சொல்றேன். Including me. May these words that I speak convict me more than I ever serve him, that I would seek him. நான் அவருக்கு ஊழியம் செய்வதை பார்க்கிலும் நான் அவர் முகத்தை பார்ப்பதில் அதிகமான நேரம் செலுத்த வேண்டும் என்று நான் வாஞ்சிக்கிறேன். உம்முடைய மகிமையை காணுவேன். அதை தான் நான் வாஞ்சிக்கிறேன் என்று தாவீது சொல்றான். அரண்மனை வேணுமா, சொத்து வேணுமா, சுதந்திரம் வேணுமா, என்ன வேணும் தாவீது? அதெல்லாம் எனக்கு வேணாம் ஆண்டவரே. உங்க முகத்தை நான் பார்க்கணும், மகிமையை காணணும். மோசே சொல்றான், உங்க மகிமையை நான் பார்க்கணும் ஆண்டவரே, உங்க மகிமையை நான் பார்க்கணும். இயேசு சொல்றாரு, என்னிடத்தில் எனக்கு தந்த மகிமையை நான் உங்களுக்கு தந்தேன். மகிமை சும்மா வராதே. அவர் முகத்தை பார்க்கலனா மகிமை வராதே. உன்னை காக்க, ரட்சிக்க, உன்னை தப்புவிக்க, உன்னை மீட்க, உன்னை பரலோகத்தில் நித்தியத்தை கொண்டு போய் சேர்க்க அவர் மகிமையை அன்றி வேறு ஒன்றும் ஒன்றாகிலும் செய்ய முடியாது. ஆமென். ஹalleluya. ரொம்ப நாள் இந்த விளக்க வச்சுக்கிட்டு ஓட்ட முடியாதுங்க. ரொம்ப நாள் விளக்க வச்சுக்கிட்டு ஓட்ட முடியாது. ஒரு நாள் வரும், உள்ள என்ன இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சு போயிடும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹalleluya. ஹalleluya. இப்படிப்பட்ட காலங்களிலே நீ ஆண்டவர் முகத்தை பார்த்தாதான் யோவான் 11ஆம் அதிகாரத்தில் வருகிற காலங்களை உன்னால சந்திக்க முடியும். பாருங்க, அடுத்த சம்பவம் மேரிய பத்தானி வரா பாருங்க. இது ரெண்டு காரியங்களை நான் ரொம்ப சொல்ல விரும்புகிறேன் ஆழமா. ஒன்று, தெய்வீக தாமதங்கள். நல்லா சொல்லுங்க, தெய்வீக டிவைன் டிலேஸ். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். சில தாமதங்கள் தெய்வீக தாமதங்கள். எண்ணெயானது நொறுக்கப்படுகிறதுதான் உருவாக்கப்படுகிறது. கெத்செமனே என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்னென்றால் ஒலிவ எண்ணெய் உருவாக்கும் ஆலயம். ஆமென் சொல்லுங்களேன். கெத்செமனே என்றால் ஒலிவ எண்ணெயை உருவாக்கும் ஆலயம். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹalleluya. யாருக்காவது கெத்செமனேன்னு பேர் வைக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹalleluya. யோவானின் சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். மரியாளும் அவள் சகோதரியாகிய மார்த்தாளும் இருந்த பெத்தானியா கிராமத்தில் உள்ளவனாகிய லாசரு என்னும் ஒருவன் வியாதிப்பட்டிருந்தான். கர்த்தருக்கு பரிமள தைலம் பூசி தன் தலை மயிரினால் அவருடைய பாதங்களை துடைத்தவள் அந்த மரியாளே அவருடைய சகோதரனாகிய லாசரு வியாதியாயிருந்தான். அப்பொழுது அவனுடைய சகோதரிகள், ஆண்டவரே, நீர் சிநேகிக்கிறவன் வியாதியா இருக்கிறான் என்று சொல்ல அவரிடத்திற்கு ஆள் அனுப்பினார்கள். இயேசு அதை கேட்ட பொழுது, இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாயிராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாயிருக்கிறது. தேவனுடைய குமாரனும் அதனால் மகிமைப்படுவார் என்றார். இயேசு மார்த்தாளிடம் அவருடைய சகோதரிடத்திலும் லாசரிடத்திலும் அன்பாய் இருந்தார். அவன் வியாதியாய் இருக்கிறதாக அவர் கேள்விப்பட்ட பொழுது தாம் இருந்த இடத்தில் பின்னும் 2 நாள் தங்கினார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இயேசு அவன் வியாதியா இருக்கிறான்னு கேட்டுட்டு உடனே குதிச்சு ஓடி போய் நிக்கலையா, இன்னும் 2 நாள் என்ன பண்ணாரா? டிலே பண்ணாரா? ஆமென். இயேசு இவர்களை சிநேகிக்கிறார், இவர்கள் இயேசுவை சிநேகிக்கிறவர்கள். நல்லா கவனிங்க, இவங்களுக்கு ஹிஸ்டரி இருக்குது, ஆண்டவரோட வரலாறு இருக்கு. இவங்க ஆண்டவர் ரொம்ப நேசிக்கிறாங்க. முதலாவது நான் சொல்றேன், ஆண்டவரோட நேசிக்கிறவங்களுக்கு வியாதி வருமா? வந்துருச்சு. வியாதி இருந்தது. ஆண்டவர் நேசிக்கிறவனுக்கு என்ன இருந்தது? வியாதி இருந்ததுங்க. ஆண்டவர் அவங்க மாத்த நேசிக்கல. ஆண்டவர் அவங்கள்ட்ட எப்படி இருந்தாரா? ஆண்டவர் அவங்கள்ட்ட எப்படி இருந்தாரா? அன்பா இருந்தார். ஆனாலும் என்ன வந்தது? சில சீசன்ஸ்லாம் ஆண்டவருடைய பாதத்துல உட்காரல வெறும் தீவெட்டியை பிடிச்சிட்டு இருந்தீங்கன்னா சில சீசனை தாண்ட முடியாது நம்மளால. ஆமென். சில காலங்கள், கடினமான காலங்கள் வரும். நொறுங்கி போகிற, நொறுக்கப்படுகிற, பிசைக்கப்படுகிற, புளியப்படுகிற, எண்ணெயை எடுக்கிற சில சீசன் வரவங்க நம்ம லைஃப்ல. டிவைன் டிலே பாருங்க. சில நேரத்தில் அதாவது ஆண்டவருக்கு லெட்டர் அனுப்புறாங்க, ஆண்டவர் வரல.
ஆண்டவர் ரொம்ப நேசிக்கிறாங்க, இருந்தாலும் ஆண்டவர் வரல. ஆண்டவர் அன்பா இருக்கிறார், ஆனாலும் 2 நாள் ஆக மொத்தத்தில் 4 நாள் இவங்களுக்கு நரகம் தான். சில நேரத்தில் ஆண்டவர் நம்ம டைம் டேபிள்ல வரலன்னா நம்ம டிசப்பாயின்ட்மெண்ட் ஆயிடும். ஏன் ஆண்டவர் எனக்கு, நான் ஜெபிக்கிறேன், நான் காத்திருக்கிறேன், நான் உங்களை நேசிக்கிறேன், ஏன் நீங்களும் என்னிடத்தில் அன்பா இருக்கிறீர்கள், நான் உங்களிடத்தில் ஜெபம் பண்ணேன், வேண்டுதல் செய்தேன், ஆனாலும் என்ன நடக்கல? பதில் வரல, விமர்சனம் நடக்கல. தெய்வீக தாமதங்கள். நான் ஒன்று சொல்லட்டுமா? சில தாமதங்கள் எல்லாம் ஆண்டவர் நம்மளை நேசிக்கிறனால தாங்க சில தாமதங்கள்லாம் கொண்டு வர நம்ம வாழ்க்கையில. ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா. சில கெத்செமனே எல்லாம் நம்ம ஆண்டவர் நேசிக்கிறனால தான். ஆமென். நல்லா தான் சொல்லுங்களேன். ஒன்று நீங்க புரிஞ்சதுனால ரொம்ப ஏறி பதில் சொல்ல முடியாம இருக்கணும், இல்ல புரியவே இல்லைன்னா அப்படி இருக்கணும். இல்ல நீ ஏதா சொல்ற நான் ஏன்டா. ஆமென். எந்த நிலையில இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. ஆமென். ஹல்லேலூயா. 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 என்ன கார்ட்ல இருக்கீங்க? ஈயா ஈ ஜீசஸ். என் இயேசுவே அழகே, என் இயேசுவே அழகில் நான் மூழ்கி போகிறேன் போகிறேன். அன்பே என் இயேசுவே அழகே, என் இயேசுவே அழகில் நான் மூழ்கி போகிறேன் போகிறேனே. அழகே என் இயேசுவே, என் இயேசுவே அழகில் நான் மூழ்கி போகிறேன் போகிறேன். அழகே என் இயேசுவே, அழகே என் இயேசுவே அழகில் நான் மூழ்கி போகிறேன். அன்பென்னும் கயிறினால் இழுத்து கொண்டீர், அழகால் என் அவமானங்கள் மாற்றினீர். தீராத தயவினால் தழுவிக்கொண்டு என் வாழ்க்கையின் ஆதாரமாய் மாறினீர். நடுகில் நீ நிற்க, ரூபம் நான் பார்க்க, சாயலும் அழகானதே. என்னை உமதாக மாற்றினீரே. அழகில் மிகவும் சிறந்தவரே, பழுதே இல்லா பூரணரே. உங்க அன்புக்குள் துளைந்து போறேன், உங்க நினைப்பால உயிர் வாழுறேன். பூரண அழகே, ஜீசஸ். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் இன்னும் 2 நாள் தாங்கினாரா? சில நேரத்தில் நம்முடைய பொருளாதாரத்தில், நம்முடைய திருமணத்தில், வியாதியில, நம்முடைய பிள்ளைக்காக ஜெபிக்கிற ஜெபத்தில் ஆண்டவர், if God is not breaking through. ஒரு தேவதாசன் சொல்லுகிறாரு, நம்முடைய பிரேக்கிங் டவுன்ல தான் பிரேக் த்ரூ இருக்குதா. நம்ம உடைக்கப்படுகிறதுல தான் நமக்கு என்ன இருக்குதா? விடுதலை இருக்குதா. ஆனா ஆண்டவருடைய சித்த வேற. ஆண்டவர் அவளை உயிர்த்தெழ செய்ய வருகிறார். 2 விதமான மறு உத்தரவுகளை இங்க பார்க்கிறோம். ஒன்னு மார்த்தாளுடைய மறு உத்தரவு, மற்றொன்று மரியாளுடைய மறு உத்தரவு. இயேசு வருகிறார் என்பதை கேள்விப்பட்ட உடனே மார்த்தாள் கேள்விப்பட்ட பொழுது 20ஆம் வசனம், அவருக்கு எதிர்கொண்டு போனால் மரியாளோ வீட்டிலே உட்கார்ந்தார். நல்லா கவனிங்களேன், ரொம்ப கான்ட்ராஸ்டா இருக்கு பாருங்களேன். ஒருத்தர் பரபரப்பா வரா, இயேசு வராருன்னு தெரிஞ்ச உடனே ஓடுறா. மரியாள் எப்படி இருந்தாங்களா? வீட்டுல உட்கார்ந்திருந்தார். மார்த்தாள் இயேசுவினிடத்தில் வந்து, ஆண்டவரே நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான். பாருங்களேன், சொல்றா, இயேசுவே நீங்க இங்க இருந்தா இந்த மாதிரி சூழ்நிலை. நம்ம நிறைய பேர், எத்தனை பேர் இப்படி சொல்றோம்ல, நீங்க மாத்திரம் என் வாழ்க்கையில அந்த நேரத்தில் வந்திருந்தீங்கன்னா, நான் நினைச்ச மாதிரி ஆண்டவரே நீங்க வந்திருந்தீங்க, இந்த காரியம் என்ன பண்ணிருக்காது, நடந்திருக்காது ஆண்டவரே. அதாவது ஹைப்பர் ஃபெய்த். மார்த்தாளுக்கு என்ன இருக்குதுன்னா,
ஹைப்பர் ஃபெய்த். அதாவது பயங்கரமா வாயில வடை சுடுவோம், ஆனா உள்ள உண்மையான ஆழமான விசுவாசம் இல்லை. வெளியில பார்க்கும்போது ஹalleluya praise the lord amen அப்படினுவாங்க. ஒரு தேவதாசன் சொல்றாரு, பிளாஸ்டிக் ஃபெய்த். என்னது பிளாஸ்டிக்? பிளாஸ்டிக் ஹalleluya, பிளாஸ்டிக் ஆமென். வெளியில பார்க்கும்போது பயங்கரமா இருக்கும். நீர் இங்கே இருந்தால் என் சகோதரன் என்ன பண்ணிருக்க மாட்டான், மரித்திருக்க மாட்டான். இயேசு சொல்றாரு, இப்பயே நீ விசுவாசிச்சானா உன் சகோதரன் பிழைப்பான். திருப்பி மார்த்தாள் சொல்றா, ஆமாண்டவர் எனக்கு தெரியும் என் சகோதரன் கடைசி நாளிலே என்ன பண்ணுவான், பிழைப்பான். பாருங்க, தியாலஜி ரொம்ப நல்லா தெரியுது. சத்தியம் பயங்கரமா மார்த்தாள் தெரிஞ்சு வச்சிருக்கா, ஆனா சத்தியம் உள்ள போல. நிறைய பேருக்கு ஹைப்பர் ஃபெய்த், ஆனா உள்ள பார்த்தா பயம் இருக்கும், தூக்கம் இருக்காது, கவலை இருக்கும். The faith is only in the mouth. விசுவாசம் வாயில தான் இருக்குது. சும்மா வாயில பேசுவாங்க, ஆச்சா பூச்சானுவாங்க. அதுக்கு ஏசு சொல்றாரு, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமா இருக்கிறேன். ஆமாண்டவரே எனக்கு நன்றாய் தெரியும். திரும்ப சொல்ற, இத பாருங்க, அவர் சொல்றா, நீர் அவனை கடைசி நாளிலே உயிர்த்தெழுவு செய்வீர் என்று அறிந்திருக்கிறேன். நல்லா கவனிங்க, எப்போ ஒருத்தன் எனக்கு எல்லாம் தெரியும்ன்றானோ அவனுக்கு அப்பயே ஒன்றும் தெரியாதுன்னு அர்த்தம். எல்லாம் எனக்கு தெரியும், அது தெரியுங்களா, தெரியும் 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 அப்படின்னாலே அவனுக்கு ஒரு சரக்கம் இல்லைன்னு அர்த்தம். 2 முறை சொல்றா. அடுத்தது இயேசு சொல்றாரு, எங்க கல்லறை இடத்துல கொண்டு போங்க அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு மார்த்தாள் சொல்றா, 4 நாள் ஆனது. பாருங்க, ஹைப்பர் தியாலஜி பாருங்க. இயேசு ஒன்னு பேசுறாரு, இவன் ஒன்னு பேசுறான். இயேசு பேசுற பாஷை மார்த்தாளுக்கு புரியல, மார்த்தாள் இயேசுவுக்கு புரியுற பாஷை என்ன பண்ணல, பேசல. ஏன்னா ஹிஸ்டரி டைம் இல்ல, தேவ பாதத்துல உட்கார்ல. விசுவாசம் இருக்கிறது போல பேசுறான். கோயிலுக்கு போற மாதிரி தான் இருக்கு நம்மளை பார்த்தா, ஆனா உள்ள பயம், கலக்கம், சந்தேகம், பிரச்சனை. ஈஸிலி ஆடிடுறோம், சின்ன காத்தடிச்சாலே ஆடி போயிடுது. மார்த்தாள் மரியாள்கிட்ட போய் சொல்றா, இயேசு வந்திருக்கிறார். மரியாள் உன்னை அழைக்கிறாருன்னு சொல்றா. ஆக்சுவலா இயேசு அவளை அழைக்கவே இல்லை, ஆனா மார்த்தாளா போய் சொல்றா, நான் பேசுறேன் இயேசு கிட்ட, ஒன்னும் ஆவல, நீ வா. மரியாள் இயேசுவிடத்துல வந்த உடனே வேதம் சொல்லுகிறது, வசனத்துக்குள்ள போக விரும்பல, அதிகாரத்தில் இருக்கு, போங்க, டைம் இல்லை. இயேசுவினுடைய பாதத்திலே விழுந்து மரியாள் அழ ஆரம்பித்தார். ஆமென். எங்க இருக்கிறா திரும்பி மரியாள்? எங்க வந்தா? ஆமென். இந்த காலத்தில் ஒரு பாட்டு பாடுவோம், பாதம் ஒன்றே போதும், பாதம் ஒன்றே போதும். ஆமென். அவர் பாதம் ஒன்றே போதும். அழ ஆரம்பிக்கலாம். வேதம் சொல்லுகிறது, இயேசு கண்ணீர் விட்டார். மரியாளும் அதே தான் சொல்ற, ஆண்டவரே நீர் இங்கே இருந்தால் என் சகோதரன் மரித்திருக்குமா. 2 பேரும் ஒரே விஷயத்தை சொல்ல, நல்லா கேளுங்க. ஒரே ஜபத்தை 2 விதமா பண்ணலாம். நல்லா கேளுங்க. மார்த்தா அக்யூஸ் பண்றா, குற்றம் சொல்ல, நீங்க இருந்தீங்கன்னா ஆயிருக்காது அப்படின்றா. மரியாள் சொல்றா, ஆண்டவரே நீங்க இருந்தா இப்படி ஆயிருக்காது எனக்கு தெரியும், ஆனா இப்படி ஆயிருக்கிறதும் தெரியும், ஆனா நீங்க யாருன்றதா எனக்கு தெரியும். ஆக இப்ப இருக்கிற சூழ்நிலையை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை, உண்மையும் நிஜத்தையும் கண்டு எண்ணி நான் அழுகிறேன். இயேசு, வேதம் சொல்லுகிறது, கண்ணீர் விட்டார். இயேசு, நல்லா கவனிங்க, சும்மா இயேசு ஒரு சொட்டு கண்ணீர்லாம் விடல. இயேசு ரொம்ப நேரம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேம்பி தேம்பி அழுகிறாராங்க. மனிதர்கள் சொல்லுகிறார்கள், he almost cried for half an hour. அதாவது நம்ம ஒரு ஆம்பளை வந்து எல்லாரும் முன்னாடி அழ மாட்டோம் இல்ல, நாம் அப்படியே அழுந்தா வீட்டில் தனியா அழுவோம், இல்ல யாரோ ஒரு நண்பர் இடத்துல அழுவோம், இல்ல மனைவி இடத்துல அழுவோம். 2-3 பேருக்கு மேல யார் நடுவுலையும் அழுவ மாட்டோம். ஆனா இங்க என் ஊரே சுத்தி நிக்குதுங்க, ஊரே சுத்தி நிக்குது.
இயேசு அழுறார். நான் ஒன்னு சொல்லட்டுமா? நான் உனக்கு ஒரு ஆண்டவர் அறிமுகம் பண்றேன் இன்னைக்கு. அழுகிற ஒரு ஆண்டவர் உங்களுக்கு இருக்கிறார். A God who weeps for you. உலக இரட்சகருடைய கண்ணங்களில் தாரை தாரையாக நீரூற்றுகள் வருகிறது. இயேசு இரண்டு விதமாய் அழுகிறார். ஒன்று, அவர்கள் மீது இருந்த மனதுருக்கம் அன்பும் நிமித்தமாய் அவர்கள் அழுகிறதை கண்டு அழ முடியாமல் இயேசு அவளுக்காய் அழுகிறார். மறுபக்கத்துல ஆண்டவர் கோபமும் வெறுப்பும் மரணத்தின் மேலையும் பிசாசின் மேலையும் மரணத்தையும் பிசாசையும் அழிக்கணும்ன்ற கோபத்தினாலே இயேசு ஒரு பக்கத்தில் அழுகிறாருங்க. ஒரு பக்கம் அன்பும் மனதுருக்கமும். வேதம் சொல்லுகிறது, அவர் ஆவியிலே துயரம் அடைந்து கலங்கி இயேசு கண்ணீர் விட்டார். நீ பாதத்துல உட்கார்ந்து ஜெபம் பண்ணி பாரு. ஆமென். இயேசு பெருமூச்சுகளோடு உனக்காக மத்தியஸ்தராக பிரதான ஆசாரியனாக தேவ சமூகத்தில் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக உனக்காக அழுவதற்கு இயேசு ஆயத்தமாக இருக்கிறார். You have a weeping God. உனக்காக அழுகிற ஒரு ஆண்டவரை நான் உனக்கு அறிமுகம் செய்கிறேன். He is just not a God who does not sympathize with you. அவர் உங்களோடு கூட பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியன் அல்ல. இப்படும் வேதனையும் துயரத்தையும் கலக்கத்தையும் கர்த்தர் நன்றாய் அறிந்திருக்கிறார். உனக்காய் அழுகிற வேதத்தில் இருக்கிற ஷார்ட்டஸ்ட் வெர்ஸ் என்ன தெரியுமா? இயேசு கண்ணீர் விட்டார். உலக இரட்சகனுடைய கண்களை பரலோகத்தை உருவாக்கின கர்த்தருடைய கண்களிலே கண்ணீர். A God who weeps for you. மார்த்தாள் செஞ்ச ஜெபத்துக்கு ஒரு வித்தியாசமான மறு உத்தரவு வந்ததுங்க. ஆனா மரியாள் செய்த ஜெபத்திற்கு வேற ரெஸ்பான்ஸ்ங்க. ஆண்டுடைய இருதயம் திரும்ப சொல்றது, கல்லறை ஆண்ட போகும் பொழுது அவருடைய இருதயம் திரும்பவும் ஆவியிலே துயரப்பட்டு, பிதாவே என் ஜெபத்தை நீர் கேட்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன். இப்பொழுதும் இவர்கள் எல்லாம் அறிந்து கொள்ளும்படியா இவர்களுக்கு முன்பதாய் ஜெபிக்கிறேன். என் ஜெபத்தை கேட்டருளும் ஆண்டவரே. மார்த்தாள் திரும்ப என்று சொல்ற, ஆண்டவரே நாத்து அடிக்குமே. எந்த சூழ்நிலை உங்க வாழ்க்கையில் என்ன நாத்து அடிச்சு போயிருக்கு? எந்த வாழ்க்கையில எந்த சூழ்நிலையை திருப்ப முடியாதுன்னு நினைக்கிறீங்க? எப்படிப்பட்ட துயரமும் வியாதியும் பாரமும் பொருளாதார நெருக்கடியும் உறவுகளும் மீண்டும் வராது, அது மறுசீரமைப்பு அடையாது நினைக்கிறியா? அதே இயேசுதான் வாயை திறந்து சொல்லுகிறார், லாசருவே வெளியே வா, லாசருவே வெளியே வா, லாசருவே வெளியே வா. மரித்து போன நாற்றம் அடித்த லாசருவை கர்த்தர் உயிரோடு எழுப்ப முடியுமே என்றார். ஒரு மரியாளின் ஜெபத்தினாலே உன் ஜெபமும் உன் கண்ணீரின் ஜெபம் உன் கேள்விகளுக்கு கர்த்தர் பதில் அளிக்கக்கூடியதாய் மாற்று. உன் வாழ்க்கையில ஆண்டவர் சூழ்நிலையை மாத்துவார். மகளே, நீ எதுக்காக ஜெபம் பண்ற? God knows. நான் இன்னைக்கு கொடுக்கிற செய்தி சாரி எல்லாருக்குமே இல்லைங்க, ஒரு சிலருக்கு மாத்திரம் தான் நான் இன்னைக்கு கொடுக்கிற செய்தி. இதனுடைய முழு பூர்ணத்தையும் ஒரு சிலர் தான் பெற்று செல்ல போறீங்க. எனக்கு நல்லா தெரியும், ஆவியில உணர்றேன். This is not for everybody, but some have come up with deep groaning. உள்ளத்தின் ஆழத்தில் ஒரு பெருமூச்சோடு இன்னைக்கு வந்திருக்கீங்க தேவ சமூகத்தில். தேவன் இன்னைக்கு உனக்கு ஒரு பதில் அளிக்க போறீங்க. பாதத்தை தேடு, பாதத்தை பிடி, அவர் பாதத்தில் பரிமள தைலத்தை ஊற்று. Spend time in the presence of God. நான் சொல்லட்டுமா, நீங்க நேசிக்கிறவங்க ஒன்று சாக போகிறார்கள், நீங்கள் நேசிக்கிற ஒன்று இல்லை ஏற்கனவே செத்து விட்டது. The dearest thing to you has either died or dying, but God is about to do something in this morning. ஆனா காலையில கர்த்தர் ஏதோ ஒன்று உங்க வாழ்க்கையில இன்னைக்கு செய்ய போறாருங்க. அந்த மரித்து போன அந்த ரிலேஷன்ஷிப், அந்த ஃபைனான்சஸ், அந்த பிள்ளைய, அந்த மகனை, அந்த மகளை கர்த்தர் இன்று உயிரோடு எழும்பும்படியாய் கிறிஸ்து அதை அழைக்கிறார். லாசருவே, நல்லா சத்தமா சொல்லுங்க, வெளியே வா. கர்த்தாவே இறங்கும் உம்முடைய ஜனங்களுக்காக. எந்த விண்ணப்பத்தோடு குமரலோடு உங்க சமூகத்துக்கு வந்திருக்கிறாங்களோ, உங்க பாதத்தை தேடி வந்தவங்க வெற்றுமையாய் வெறுமையாய் திரும்புவதில்லை. உங்க பாதத்தை பிடிச்சிருக்கிறாங்கப்பா. இந்த குடும்பத்தில் கர்த்தர் அற்புதத்தை செய்க. உயிர்ப்பியோ
மார்க் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 3வது காரியம். குஷ்டரோகியா இருந்த சிமியோன் வீட்டிலே இயேசு பந்தி இருக்கும்படியாக சென்றார். அங்கே லாசருவும் இருந்தார், தேவனுடைய சீஷர்களும் இருந்தார்களாம். விலையேறப்பட்ட பரிமள தைலத்தை கொண்டு வந்து இயேசுடைய சிரசின் மீது ஊற்றி இயேசுவை அபிஷேகம் பண்ணினாலாம். அதாவது ஒரு ஸ்திரீ வந்து சகோதரர்கள் இருக்கிற, அதாவது 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக பாருங்களேன். இன்னைக்கே பெண்கள் வந்து ஆண்கள் பேசும்போது வரக்கூடாதுன்னு நினைப்பாங்க. ஒரு பாரம்பரியம் இருக்கு, ஒரு கட்டுப்பாடு இருக்குல்ல. எல்லா பாரம்பரியம் கட்டுப்பாடையும் மீறி நேரா உள்ள போய் விலையேறப்பட்ட பரிமள தைலத்தை இயேசுவின் தலையில ஊற்றி செபி அபிஷேகம் பண்ணலாம். சுத்தி இருக்கிறவனா சீஷர்கள் உட்பட எவ்வளோ விலையேற்பட்டத எங்கேயாவது வித்து ஏழைகளுக்கு செலவு பண்ணிருக்கலாமே, ஏன் இப்படி வந்து வேஸ்ட் பண்ணிட்ட அப்படின்னு எல்லாம் உள்ள பேசிக்கிட்டாங்களாம். மரியாள் இப்பயும் வாயை திறக்கலைங்க. நல்லா கவனிங்க, மரியாள் வாயை திறக்காது, மார்த்தாள் வாயை திறக்கும். மரியாள் வாயை திறக்கல. இயேசு திரும்ப சொல்றாரு தம்முடைய சீஷரிடத்திலையும் சீமோன் இடத்திலையும், அவளை தனியே விடுங்கள். leave her alone, leave her alone. நான் சொல்லட்டுமா, உன்னை அடிச்சுக்கிட்டு பெரட்டிட்டு உன்னை காலி பண்ணணும்னு நினைக்கிறான் பாரு, அவன் இடத்தில் அவன் கையிலிருந்து உன்னை கத்த காப்பாத்துறாரு. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, பிசாசே உன் கையை அவன் மேல, அந்த ஸ்திரீ மேல இருந்து எடு, சகோதரன் மீது எடு, அவளை தனியே விடுங்கள். வார்த்தையை வாசித்துட்டு இந்த செய்தியை நான் ஆயத்தம் பண்ணும்போது அழுதேன். சிலரெல்லாம் ரொம்ப காயப்படுத்த இந்த உலகத்துல, ஐயோ நீ வேஸ்ட் பண்ணிட்டேன்னு சொல்றாங்க அவங்க எல்லாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அவ வேஸ்ட் பண்ணல, என் சரீரத்தை மரணத்திற்காகவும் உயிர்த்தெழுதலுக்காக என்ன பண்ணிருக்கா, அபிஷேகம் பண்ணிருக்கிறா. அவங்க வேஸ்ட் நினைச்சத ஆண்டவர் ரொம்ப பியூட்டிஃபுல் நினைக்கிறாருங்க. இந்த உலகம் நீ செய்யறதெல்லாம் ஆண்டவருக்காக ரொம்ப வேஸ்ட் நினைக்குது. ஆனா ஆண்டவர் சொல்லாது, அழகு உள்ளதுன்னு சொல்றார். வீண் என்று உலகம் சொல்லுகிறது, ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் அழகு உள்ளது. நீ ஆண்டவருக்கு கொடுக்கும் போது ஆண்டவருக்காக சில காரியத்தை செய்ய, வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்றாங்க. நல்லா கவனிங்க, உலகம் எது வேஸ்ட்னு சொல்லுதோ அதை தான் ஆண்டவர் சொல்றாரு அழகா இருக்குதுன்னு சொல்றாரு. அந்த சீஷர்களை கூட்ட ஆண்டவர் சொன்னாரு, சுவிசேஷம் எங்கெல்லாம் பிரசங்கிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் இந்த வார்த்தையை நீங்க சொல்லணும்னு சொன்னார். இவள் செய்த நற்கிரியை சுவிசேஷம் உலகம் எங்கிலும் பிரசங்கிக்கப்படும் பொழுதும் இந்த காரியத்தை நீங்கள் நித்திய நினைவூட்டல், நித்திய இட்டர்னல் மெமரி. நான் சொல்றேன், நீங்க தேவ சமூகத்தை தேடி வந்த ஒரு நொடி கூட வீணாகவே போகவில்லை. காலம் சென்ற வில்லியம் செய்யப்படுவார், காலம் சென்ற வில்லியம் செய்யா உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாத ஐயா, என்னை பலவானாய் மாற்றும். இந்த உலகம் வேற மாதிரி நினைக்கோங்க, ஆனா இயேசு அதை அழகுள்ளதாய் நினைக்கிறார். ஆமே, கர்த்தர் சமூகத்தில் அப்படியே எழுந்து கர்த்தர் மகிமைப்படுத்துவோமா. மரியாளை போல தம்முடைய பாதத்தை தேடுவதற்கு கொஞ்ச நேரத்தை ஒதுக்க முடியுமா உங்களால? கொஞ்ச நேரம் உங்களால உங்க வாழ்க்கையில ஒதுக்க முடியுமா? விலையேறப்பட்ட பரிமள தைலத்தை அபிஷேகம். இயேசுவுக்கு என்ன நடக்க போகுதுன்னு யாருக்குமே சீஷனு கூட தெரியல. ஆனா மரியாளுக்கு கர்த்தர் வெளிப்படுத்தினார். அவர் பாதம் விழுந்து பணிவே ஆனந்த கண்ணீர் வடிப்பேன். இந்த ஓட்டம் ஜெயமுடன் முடியும். அந்த நாடு இந்த நோட்டம் ஜெயமுடன். நல்லா பாடுங்களேன். அந்த நாடு சுதந்தரிப்பேன். கொஞ்ச காலம் இயேசுவுக்காக கஷ்டப்பாடுகள்
கண்ணி வடிப்பேன் எந்த ஓட்டம் ஜெயத்துடன் முடியும் அந்த காலம் இயேசுவுக்காக கஷ்டப்பாடு சகிப்பது இன்னல் துன்பம் மாறும் இயேசுவை நான் காணும்போது அவர் பாதம் கண்ணி வடிப்பேன் எந்த நோட்டம் ஜெயமுடன் முடியும் அந்த சுதந்தரிப்பேன் எந்த நோட்டம் ஜெயமுடன் முடியும் அந்த உடைக்கப்பட்ட நேரங்களில் துணையாக நின்றே எனக்கு நல்லவரா எனக்கு நல்லவரா ரொம்ப நல்லவரா இருப்பவரே எனக்கு நல்லவரா எனக்கு நல்லவரா ரொம்ப நல்லவரா இருப்பவரே அன்பின் பிதாவே உம்முடைய பாதத்திலே நாங்கள் கடந்து வருகிறோம் ஐயா உங்க பாதத்தில் விழுந்து கடக்க விரும்புகிறோம் உம்மை பார்க்கிறோம் அழக மாத்திரம் தரிசிக்க விரும்புகிறோம் just want to see your face and nothing else we want to live in the moment of the glory அந்த மகிமையின் நேரத்துக்குள்ளே நாங்கள் வாழ விரும்புகிறோம் all we want is your glory எங்கள் தேவையெல்லாம் உம்முடைய மகிமையை நாங்கள் தரிசிப்பது உம்முடைய வார்த்தை உம்முடைய பிள்ளைகளுடைய இருதயங்களில் ஊடுருவினதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் எங்க வாழ்க்கை இந்த ஆண்டு முழுவதுமாக நாங்கள் வாழும் நாட்கள் எல்லாம் உம்முடைய பாதத்தில் காத்திருப்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள தேவையானதொன்று 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 வேற எதுவெல்லாம் எங்களுக்கு வேணாமோ அதெல்லாம் சொல்லுங்க ஆண்டவரே உங்க பாதம் மாத்திரம் தான் எங்களுக்கு தேவை all we need is your presence ஆகாமிய கூடாரங்களில் தங்கி இருப்பதை பார்க்கலாம் 1000 நாள் ஆகாமிய கூடாரங்களில் இருப்பதை பார்க்கலாம் உம்முடைய பிரசன்னத்தில் ஒரு நாள் நல்லதப்பா உங்க பிரசன்னத்தை மதிக்க வேல்யூ பண்ண கர்த்தர் எங்களுக்கு நீர் கற்றுத் தாரும் ஆண்டவரே உங்க பிரசன்னத்துல தான் அற்புதம் நடக்கும் உங்க பிரசன்னத்துல தான் ஆறுதல் எங்களுக்கு உங்க பிரசன்னத்துல தான் ஆலோசனை உங்க பிரசன்னத்துல தான் எங்களுக்கு வெளிச்சம் உங்க பிரசன்னம் தான் எங்களுக்கு அடைக்கலம் உங்களுடைய பிரசன்னம் தான் எங்களுடைய விடுதலை உங்களுடைய பிரசன்னம் தான் எங்களுக்கு வாசல்களை திறக்கும் உங்களுடைய பிரசன்னம் தான் எங்களுடைய நுகங்களை முறிக்கும் உங்களுடைய பிரசன்னம் தான் எங்களை உயிர்ப்பிக்கும் ரிகாபாலா விமே செரத்தியாதோ சபாலி கதனியா துராபாலா ரெகடதியா கலததியா தலவா வல்லமை 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 உங்க பிரசன்னத்தை தேவ பிரசன்னத்தை வாருமையா 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 give us the gift of tears கண்ணீரின் ஈவை தாரும் கண்ணீரின் ஈவை தாரும் அபிஷேகத்தின் தைலத்தை ஊற்றும் flow flow ஊற்றப்படுவீராக ஊற்றப்படுவீராக ரிகாபாலா ஷேதரியா துரியா தலவா நிக்கானா நிக்காபாலோ yes Lord எதுமே செய்ய முடியாத உங்க பிரசன்னம் செய்யும் அப்பா
ஓ நன்றி நன்றி. இந்த பிப்ரவரி மாதத்துல உங்க பிள்ளைகளை வழி நடத்துங்கப்பா. உங்க பிரசன்னத்துல காத்திருக்கும் பொழுது நடக்கிற கிரியைகளை தம்முடைய பிள்ளைகள் கண்கூடாய் காண்பார்களாக, கண்கூடாய் காண்பார்களாக. மரித்து போன உறுப்புகள் கூட மீண்டுமாய் கிரியை செய்ய உயிர்ப்பிக்க நீர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறீர். கேன்சரை குணமாக்க உங்களால கூடும் அப்பா. மரித்தவனே உயிர்ப்பிக்க முடியுமே என்றார். புற்றுநோய் முற்றிலுமாய் குணமாகும்படியா கர்த்தர் நீங்க அனுக்கிரகம் செய்வீங்கப்பா. பான்கிரியாஸ் திரும்ப வேலை செய்வீங்க. லிவர் திரும்பமாய் வேலை செய்ய கிருபை செய்வீங்க. கால் பிளாடர் வேலை செய்ய கிருபை செய்வீங்க. இருதயத்தை வேலை செய்ய கர்த்தர் கிருபை செய்வீங்க. ஓ வலிகள், முட்டு வலிகள் நீங்க, தைராய்டு நீங்கும் இயேசுவின் நாமத்தினால. சர்க்கரை வியாதி நீங்கும் இயேசுவின் நாமத்தினால. பிளட் பிரஷர் நீங்கும் இயேசுவின் வல்லமை உள்ள நாமத்தினாலே. ரிகாபாலாவா ஷதாலாவா. ஓ வாசல்களை, வெங்கல தாழ்பால்களை முறித்து இரும்பு கதவுகளை திறக்கிற கர்த்தராய் இருக்கிறதற்காக நீங்க நன்றி செலுத்துகிறேன் அப்பா. ஒருவனும் கூட்டம் கூடாதபடி வாசல்களை திறப்பீராக. இந்த பிப்ரவரி மாதத்துல உம்முடைய பிள்ளைகளுடைய இருதயத்தின் ஏக்கங்கள், வாஞ்சைகள் பிப்ரவரி மாதம் நிறைவேறட்டும். வருமானத்தை கர்த்தர் கூட்டி தாரும். புதிய வேலையை கர்த்தர் பிள்ளைகளுக்கு தாரும் ஐயா. புதிய பிசினஸ்க்குரிய யுக்திகளையும் ஆண்டவரே தம்முடைய பிள்ளைகளுக்கு தாரும் ஆண்டவரே. இந்த மாதம் ஆண்டவரே ஒருவேளை சில காரியங்களை புதிதாக பிள்ளைகள் செய்ய வேண்டும் என்று வாஞ்சித்தால் உங்க பிள்ளைகளை ஆசீர்வதித்து அனுப்புகிறோம். செருபாபேல் கையில் இருக்கிற தூக்கு நூலை கண்டு உம்முடைய கண்கள் மகிழ்ந்தது அல்லவா? உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நடக்க போகிற புதிய புதிய காரியங்களை கர்த்தர் நீரே ஆரம்பித்து வைத்து ஆசீர்வதிக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். பெரியவர்கள் முதல் சிறியவர்கள் வரை கை குழந்தைகளையும் கர்த்தர் ஆசீர்வதித்து அனுப்புவீராக. வியாதியோட பலவீனத்தோட ஆண்டவரே பா வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் குணமாக்கி அனுப்புவீராக. கர்த்தருடைய கரம் பிள்ளைகளோடு கூட இருந்து நடத்துகிறதற்காக இந்த பிப்ரவரி மாதம் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. துதிகன மகிமையுமாக்கி எடுக்கிறோம். மீட்பு ரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் பரிசுத்த பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடே இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.